வயசானா எப்படி எந்திரிச்சு எந்த வேலை பார்க்க முடியும்? எதையுமே இப்போ உங்களை மாதிரி பைத்தியம் மாதிரி குதிச்சா இளம் வயது. ஏங்க குதிக்கவும் முடியாது குத்தவும் முடியாதுங்க. வயசாயிருச்சுன்னா அப்புறம் எங்க போய் குத்துறது? பேசிக்காவே எங்களோட எய்மே வந்து நல்லா ஒன்று ஏங்க நாங்க டார்கெட்டே வந்து 5000 பேருக்கு தான் டார்கெட் பண்ணோம். ஏதாவது ஒரு செயல் சொல்லுங்க இதைத்தான் காப்பி அடிச்சோம்னு. இது பேர் என்ன அதுக்கு மஞ்ச மக்கா மாதிரி மஞ்ச பையில வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏங்க பைய கொடுத்தா சரவணா ஸ்டோருக்கு ஓனர் கூட தான் லெஜெண்ட் சரவணன் அவர் மூஞ்சியெல்லாம் வச்சு அவர் வியாபாரம் பண்ணாருங்க. அப்ப நீங்க வியாபாரம் பண்றீங்களா சொல்லுங்க? இது ஃப்ரீயா தானே கொடுத்துருக்கீங்க. நீங்க பாருங்க கரெக்டா விஜய் போட்டப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? சிரிக்கிறார் பாருங்க உங்களை மாதிரியே. ஃப்ரீயா தாங்க. எதுக்கு இந்த விளம்பரம்? நீங்க அப்படி மஞ்ச பையில சுருட்டி வச்சு முன்னால அப்படி காலுக்கு கீழே வச்சு காலை மேல வச்சுட்டு போய் போவாங்க தெரியுமா? ஏன் மஞ்ச பைங்கிறது சென்டிமெண்டா ராசி மங்களகரமா இருக்கும். ஆமா. கடலூர் ஜோசியர் சொன்னாரா? கடலூர் ஜோசியர் சொன்னார். ஆமா. இல்ல தாய்லாந்து ஜோசியர். ஏங்க நாங்க எப்போதுமே ராக்காய்பாளையத்தோட ஜோசியர் தாங்க நம்புவோம். காலையும் காத்தாலையும் நைட்லயும் வந்து புசு 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 புசுன்னு அடிக்கிறான். ஆமா. என்ன செய்யறான்? கொசு வச்சாங்கன்னா அந்த கொசுகிட்ட இருந்து தான் அந்த டைனோசர் உருவாக்க முடியும். இதை தாண்டி நீங்க தேர்தல் அறிக்கையாவது டைனோசர் முட்டை கொடுப்போம்னு எவனாவது ஒருத்தன் சொன்னா சொல்லுங்க பாப்போம். சத்துணவு முட்டை தான் கேள்விப்பட்டது, டைனோசர் முட்டை. ஆனா நாங்க வந்தா சீரியஸா சொல்றேன், டைனோசர் முட்டை ஒவ்வொருத்தருக்கும் இல்ல, பள்ளிக்கூடத்துல இப்ப இலவச முட்டைன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த முட்டையில டைனோசர் முட்டை கொடுப்போம். ஆமா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜயின் மனசாட்சி தாவைக்காவின் உண்மையான தொண்டன் திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி பார்த்தீங்களே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது பாம்ஸ் எல்லாம். பார்த்தேன். அப்புறம் எப்படி இருப்போம்? எப்படி தெரியுமா இருக்கு? முத்தி போச்சு. சிரிக்குது. முத்தி போச்சு. என்னது? இல்லை முத்தி போச்சுன்னு. ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். முத்தி போச்சுன்னா புரியல, என்ன முத்திருச்சு? இல்லை இப்போ நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸு தெரிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். ஆடியன்ஸு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்குமா? கேள்வி கேளுங்க சும்மா. அதாவது தலைவன் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு வரலங்கிறப்ப நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு திமுக காரனோட கைக்கூலியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நான் திமுகவோட கைக்கூலி. ஆமா. எங்க தலைவன் பேச கேட்டோனுமே இந்நேரம் அப்படியே குதிச்ச, அப்படியே ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு குதிச்சிருக்க வேணாமா? நீங்க தான் குதிக்கிறீங்களே, நீங்க தாவிகாவோட தொண்டனை, நான் ஏன் குதிக்கணும்? பாத்தீங்களே? ஆமா. அந்த 6000 பேர் எப்படி குதிச்சாங்கன்னு. ஆமா. நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணாங்க. அப்படி இருக்கணும், பைத்தியக்காரத்தனமா இருக்கணும். இல்லைங்க, இல்ல அதாவது அவங்க தான் சரி விவரம் தெரியாம குதிக்கிறாங்க, தலைவரம் தெரியாங்க. நீங்க குதிக்கிறீங்களா சார்? என்ன இல்ல ஒட்டு மொத்தமா யாருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி புரியுதுங்களா? அவர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் வயசாயிடுச்சுன்னு பார்த்தா, அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் வயசாயிடுச்சுன்னு பார்த்தா, உங்களுக்கு வர வயசாகி போச்சு. ஓ, வயசானா எப்படி எந்திரிச்சு எந்த வேலை பார்க்க முடியும்? எதையுமே இப்போ உங்களை மாதிரி பைத்தியம் மாதிரி குதிச்சா இளம் வயது. ஏங்க குதிக்கவும் முடியாது குத்தவும் முடியாதுங்க. வயசாயிடுச்சுன்னா அப்புறம் எங்க போய் குத்துறது? இன்னைக்கு எப்படி சீக்கிரம் போனீங்க? இன்னைக்கு சேலம் ஏர்போர்ட் கண்ணில் தெரிஞ்சிருச்சா? அப்படி இல்லை, சேலத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுதான்னு கேட்குறேன். என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? இதை சிபிஐ ரிப்போர்ட்டில் போகுது, ஃப்ளைட்டு ரூட்லாம் வந்து ராங் ரூட்டாக இருக்குதுன்னு ஃப்ளைட்காரனுங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, மறுபடியும் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால தான் ஏறின ஜோரில் கரெக்டாக இறக்கி விட்டாங்க. மிரட்டி விட்டுருக்காங்க டெல்லியில். மிரட்டி விட்டாங்களா? ஹலோ, மிரட்டி யாரை விட்டா? ஏர் கிராஃப்ட் காரனு இருக்கானுங்களே, அவனுங்களை கரெக்டான டைமுக்கு கிளம்பி கரெக்டான நேரத்துக்கு இறங்கிரு, கரெக்டான ரூட்டு போடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வளைஞ்சு போனாங்களே. ஆமா, வளைஞ்சு போனதுனால லேட்டுன்னீங்க. இப்போ நீ வளைஞ்சு போறியோ நேரா போறியோ டயத்துக்கு போயிலன்னா அவ்வளவுதான், சிபிஐக்கு பெண்டிங்ல இருக்கு பாத்துக்க. இன்னும் ஜாஸ்தி சொல்லியிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. அந்த ஏர்கிராஃப்ட் காரனுங்க இருக்கானுங்களா, அவனுங்களை கூப்பிட்டு நல்லா வான் பண்ணியிருக்கானுங்க சிபிஐ காரனுங்க. அதனால தான் கரெக்டா இப்போ டயத்துக்கு இறங்கிடுச்சு, டயத்துக்கு போயிட்டாரு தலைவர். இல்லை இப்போ கூட்டம் கூடலையா விஜய்க்கு? இப்போ நல்ல கூட்டம் கூடி இருக்கே. எங்க கூட்டம் எப்பவுமே கூடுந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் வந்து இவங்க மட்டும் வந்தால் போதுன்னு நாங்கள் கியூஆர் கோடு போட்டு உள்ளார ஆரம்பித்தோம். அப்படி இருந்து நாங்கள் வந்து பேசிக்காகவே எங்களோட எய்மே வந்து நல்லா ஒன்று
ஏங்க நாங்கள் டார்கெட்டே வந்து 5000 பேருக்கு தான் டார்கெட் பண்ணோம். ஆமாம், பார்த்தீங்கல்ல 8000 பேர் வந்து நிற்கிறோம். அது என்ன பாஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்களா? திமுக காப்பி அடிக்கிறீங்களா? ஏங்க புரியலங்க. கரெக்டாக விஜய் படத்தை போட்டு அழகனை பிஸ்கட்டு வாட்டர் வேற என்னப்பா கொடுத்தாங்க? வாட்டர் பாட்டில் எல்லாம் விஜய் ஃபோட்டோ போட்டு கொடுக்குறீங்களா? திமுக காப்பி அடிக்கிறது தானே? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த போட்டோ போட்டு கொடுக்குற கலாச்சாரத்தை யார் தெரியுமா ஏற்படுத்தினா? கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணது வந்து ஜெயலலிதா அம்மா தான். ஜெயலலிதா அம்மா தான் எது கொடுத்தாலும் போட்டோ வச்சோம். அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் இவர் கலைஞர் அதே மாதிரி பண்ணார். ஆமாம், அதெல்லாம் வந்து காப்பி யாரை பார்த்து நாங்கள் காப்பி அடிக்கிறோம்? நாங்கெல்லாம் காப்பி அடிக்கிறது வந்து இந்திரா காந்தியை பார்த்து காப்பி அடிக்கிறோம். புரியுதுங்களா? திமுக பார்த்து காப்பி அடிக்கல. திமுக பார்த்து எந்த காலத்துல காப்பி அடிச்சோம்? ஏதாவது ஒரு செயல் சொல்லுங்க, இதைத்தான் காப்பி அடிச்சோம்னு. இது பேர் என்ன? அதுக்கு மஞ்ச மக்கா மாதிரி மஞ்ச பையில வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏங்க பைய கொடுத்தாக்கா சரவணா ஸ்டோருக்கு ஓனர் கூட தான் லெஜெண்ட் சரவணன் அவர் மூஞ்சியெல்லாம் வச்சு அவர் வியாபாரம் பண்ணாருங்க. அப்ப நீங்க வியாபாரம் பண்றீங்களா? சொல்லுங்க. இது ஃப்ரீயா தானே கொடுத்துருக்கீங்க. நீங்க பாருங்க, கரெக்டா விஜய் போட்டப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? சிரிக்கிறார் பாருங்க, உங்களை மாதிரியே. ஃப்ரீயா தாங்க. எதுக்கு இந்த விளம்பரம்? நீங்க ஏங்க நீங்க வந்து மாற்று கட்சியா வர சொன்னீங்க இப்ப எலெக்ஷனுக்கு. மாற்று கட்சியில நான் யாரையும் தொட மாட்டேன், எதிர்க்க மாட்டேன், யாரையும் காப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன? இதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் ஃப்ரீ. புரியுதுங்களா? ஃப்ரீ தான். ஃப்ரீ கொடுக்குறவங்க எல்லாருமே எதுக்கு இந்த மாதிரி போட்டோ போட்டு கொடுக்குறீங்க? ஏங்க யாருக்கிட்ட வாங்கணும்னு தெரியும்ல, எதுக்காக மஞ்சள் போய் கொடுக்குறோம்? பப்ளிசிட்டி. மற்றவங்களாம் எவனுமே இது வரைக்கும் மஞ்சள் போய் கொடுக்கல. நாங்கள் ஏன் மஞ்சள் போய் கொடுக்குறோம்? எதுக்காக மஞ்சள் போய் கொடுக்குறோம் தெரியுமா? அதை கேட்டிங்களா? ஏன் மஞ்சள் போய் கொடுக்குறீங்க? ரைட்டு, ஃபோட்டோ போட்டு கொடுக்குறோன்னு தான் சொல்கிறீங்களா? வந்து ஏன் மஞ்சள் போய் கொடுக்குறோன்னு கேட்டிங்களா? இல்லை, எதுக்கு மஞ்சள் பையில் கொடுத்தீங்க? பணத்தை வச்சு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அதுதான் சேஃப்டி. நிறைய பேர் இன்ன வரைக்கும் மஞ்சள் பையில் தான். சேட்டுங்கெல்லாம் காரில் வச்சு பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸ்கூட்ரு, எது ஓட்ட ஸ்கூட்டரில் அப்படி மஞ்சள் பையில் சுருட்டி வச்சு முன்னால் அப்படி காலுக்கு கீழே வச்சு காலை மேலே வச்சுட்டு போய் ட்ருன்னு போவாங்க. தெரியுமா? ஏன்? மஞ்சள் பைங்கிறது சென்டிமெண்ட்டாக ராசி மங்களகரமாக இருக்கும். ஆமாம். கடலூர் ஜோசியர் சொன்னாரா? கடலூர் ஜோசியர் சொன்னார். ஆமாம். இல்ல தாய்லாந்து ஜோசியர். நாங்க எப்போதுமே ராக்காய்பாளையத்தோட ஜோசியர் தாங்க நம்புவோம். நீங்க ராக்காய்பாளையம் ஜோசியர் தான் சொல்லியிருக்காரா மஞ்சள் பையில கொடுங்க அப்படின்னா? மஞ்சள் பைங்கிறது சென்டிமெண்ட்டுங்க, அது எங்களுக்கு தெரியுங்க. ஆமா, அந்த எந்த ஜோசியர் சொன்னானுங்கிறேன். இந்த ஜோசியரை மஞ்சள் பையில கொடுங்க, மங்களகரமா இருக்கும் சொன்னீங்கல்ல. ஈரோடு ஜோசியர் எங்களுக்கு சொல்லிட்டாரு. ஓ, ஈரோடுல காப்பி அடிச்சீங்களா? ஈரோடுல சொன்னீங்களா மஞ்சள் மங்களகரமான ஊர் ஈரோடு அப்படின்னு? ஈரோடு சேலம்லாம் பக்கத்துல தானே இருக்கு. ஆமா, மஞ்சளை மறக்க கூடாதுல்ல. ஓ, அதனாலயா? அதாவது நீங்க புரிதலே இல்லாம பேசுறீங்க. நாங்க ஒரு விஷயம் செஞ்சோம்னா எல்லா டைமென்ஷன்லயும் யோசிச்சு செய்வோம். ஆமா, நாலா பக்கம் காப்பி அடிப்பீங்க. ரெண்டாவது இன்னொன்னு தெரியுமா? மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, வரி கட்டானா மஞ்சள் நோட்டீஸ், லோன் கட்டானா மஞ்சள் நோட்டீஸ் அனுப்புவோம். எல்லாமே சிம்பாலிக்கா சில விஷயங்களும் சொல்லணும். ஓ ஆமா. ஏய், நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இது. மஞ்சள் மாக்கானா யோசிக்கிறீங்க? மஞ்சா மாக்கானா? ஆமா, எங்க ஊர்ல அதான் சொல்லுவாங்க மஞ்சா மாக்கானா. அப்படின்னா அதுனா ஒரு பைத்தியம், லூசுன்னு அர்த்தம். வேணாங்க வேண்டாங்க. ஏன் அடுத்தவளை காப்பி அடிக்கிறீங்க? வேண்டாம், சொந்தமா சுயமா யோசிங்க. அடுத்தவன் தேர்தல் அறிக்கையை காப்பி அடிக்கிறது, அடுத்தவன் தேர்தல் அறிக்கை என்ன சொல்றதுங்கிறது, உங்க தேர்தல் அறிக்கை கேட்டா ரெடி ஆயிட்டு இருக்குங்கிறது. எங்க ரெடி பண்ணீங்க சொல்லுங்க. ஏங்க பிரிண்ட் அடிக்கிறோம், பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் லீவ் போட்டு வச்சிருக்காங்க, அதனால தான் பிரிண்ட் அடிக்காம டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால தான் தேர்தல் அறிக்கை ரெடி ஆகலையே அப்படி? ஆமா, அதான் லாஸ்ட் டைமும் அதானே சொன்னேன். ஆமா, அவன் பொண்டாட்டி கொஞ்சம் வேணுக்குன்னே உடம்பு சரியில்லாம படுக்க வச்சுட்டு இருக்கேன், ஆஸ்பத்திரியில் சேர்த்தா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பணுமா வேணாமா? ஓ, இந்த திமுக காரணங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு நல்லா ஒண்ணு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனாவே உள்ளார உட்கார வச்சுக்கிறாங்க நம்மள. ஆமா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் உள்ளார இருந்து அவங்களுக்கு வந்து நாட்கள் கணக்குல பேஷண்ட்டுக்கெல்லாம் போட்டு எழுதி வாங்கி கவர்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கலாமா, ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு காசு எடுத்துக்கலாம். அது மாதிரி போனா டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓ, அதனால தான் தேர்தல் இன்னும் ரெடி ஆகல. ஏங்க அதாங்க உண்மை. தேர்தல் அறிக்கையில என்னென்ன காப்பி அடிக்க போறீங்களோ சொல்லுங்க, அதையும் சொல்லிருங்க தயவு செய்து. திமுக அதிமுக இல்ல அறிவிச்சிட்டாங்க நாங்க இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு. இதை தாண்டி நீங்க தேர்தல் அறிக்கையாவது டைனோசர் முட்டை கொடுப்போம்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னு சொல்லுங்க பாப்போம். சத்துணவு முட்டை தான் கேள்விப்பட்டிருக்கேன், டைனோசர் முட்டை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல டைனோசர் முட்டை கேள்விப்பட்டிருக்கேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்.
அந்த நோய் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? டைனோசர் முட்டை கொடுக்கணுமா? டைனோசர் முட்டை சாப்பிட்டா நோயற்ற வாழ்வு. அதான் புரியுதுங்களா? எதுக்காக டைனோசர் முட்டையை உருவாக்காம வச்சிருக்காங்க? அதை உருவாக்கிட்டா ஆஸ்பத்திரி இல்லாமல் போயிடும், நோய் இல்லாமல் போயிடும், மருந்து வைக்க முடியாது, எதுவும் வருமானம்ங்கிறது ஒன்று இல்லாம போயிடும், மக்கள்கிட்ட எதையுமே புடுங்க முடியாது. புரியுதுங்களா? அதனால எல்லா மக்களுக்கும் நோயை கொடுத்து வைக்கணுங்கிறதுக்காக அந்த டைனோசர் முட்டையை இன்ன வரைக்கும் எவனுமே கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நாங்கள் வந்தா சீரியஸாக சொல்கிறேன், டைனோசர் முட்டை ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் இப்போ இலவச முட்டைன்னு கொடுக்குறாங்களா, அந்த முட்டையில் டைனோசர் முட்டை கொடுப்போம். ஆமாம், அந்த அளவுக்கு டைனோசர் முட்டை இருக்குன்னு கேட்குறேன். ஏங்க டைனோசரே உற்பத்தி பண்ணுவாங்க தனியாக ஃபார்ம் வச்சு. எதுக்கு அது டைனோசரை ஏன் உற்பத்தி பண்ணணும்? ஏங்க டைனோசர்லாம் உடனே ஆடு குட்டி போட்டாப்புல, மாடு குட்டி போட்டாப்புல, யானை குட்டி போட்டாப்புல போட்டுறாது. புரியுதுங்களா? அது வந்து கொசு வந்து கடிச்சு அந்த டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏ எடுத்து வந்து கொசுக்கிட்ட இருக்குது. அந்த ரகசியத்தை இவங்க தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லா கொசுவையும் இந்த புகை வண்டி வச்சு எல்லா கொசுவையும் சாகடிக்கிறானுங்க. ஓ, புரியுதுங்களா? கொசு மருந்து அடிக்கிறேன்னு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் காலையும் காத்தாலையும் நைட்லையும் வந்து பிசு 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 பிசுன்னு அடிக்கிறான். ஆமா, என்ன செய்யறான்? கொசு வச்சாங்கன்னா அந்த கொசுகிட்ட இருந்து தான் அந்த டைனோசர் உருவாக்க முடியும். ஓ, கொசுல இருந்தா இப்ப டைனோசர் முட்டை உருவாகுது. ஐயோ, கொசுவோட ரத்தத்துல அந்த டிஎன்ஏ இருக்குங்க. ஓ, டைனோசரோட டிஎன்ஏ அதை வந்து டெவலப் பண்ணி இதை நாங்க நம்பணும். இதை நம்பணுமா? ஆமா. இதை எவனாவது தேர்தல் இருக்கிற சொல்லியிருக்கானா? மற்ற கட்சிக்காரனுக்கு தெரியுமாங்கிறான். இல்ல இவன் சொல்லியிருக்கான், எவனாவது ஒருத்தன் சொல்லுங்களேன், சொல்லியிருக்கானா? இல்ல, சொல்றதே காமெடியா தான் இருக்கு. காமெடியா இருக்க வந்தா நல்லா தெரியும். ஒரு விஷயம், மற்றவனோட அறிக்கையும் எங்க அறிக்கையும் அப்படி கம்பேரிசனே பார்க்காதீங்க. எங்கது தனி இதுங்கிறதுனால சொல்றேன் உங்கள்கிட்ட. இவ்வளவு இதுவும் சொல்றதுக்கு காரணம், எங்களை வந்து தனியா பாருங்க, மற்றவனோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஆமா.